ஹாய் வர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட்லேருந்து ஏஎல்டி மட்டும் நம்ம சுவர் எழுப்புற வரைக்கும் என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவோம்னா, நம்ம பேஸ்மெண்ட் ரோடு லெவலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம பேஸ்மெண்ட் அளவு உயர்த்திட்டு அதுக்குள்ளே நல்லா மண்ணு கொட்டி கன்சால்டேட் பண்ணி ஒன்றரை ஜல்லி போட்டு முடிக்கிறத நம்ம பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலமை ரைஸ் பண்ணணும். காலமை ரைஸ் பண்ணுறதுக்காக அதுக்கான ஸ்டார்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். யூஸ்வலாக பொதுவாக நம்ம காலமோட கம்பி கட்டியிருப்போம், அதுக்கு 4 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சு கவர் வச்சு அந்த காலம் ஷூ வச்சு ஸ்டார்டர் வந்து மார்க் பண்ணுவாங்க, அதோட கான்கிரீட் போடுவாங்க. பட் அப்படி போடக்கூடாது. நீங்கள் கீழே ஃபுட்டிங்க்கு மார்க்கிங்க்கு நம்ம எப்படி நம்ம நூல் கட்டி நம்ம மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் நீங்கள் பேஸ்மெண்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் ஒரு நூல் கட்டி ரூம் அளவுகள் ப்ராப்பராக இருக்குதா, அவுட்டர் டு அவுட்டர் பில்டிங்கோட டைமென்ஷன் டைனலோடு இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்காக தான் நீங்கள் வந்து ஸ்டார்டர் வந்து மார்க் பண்ணி கான்கிரீட் வந்து போடணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்குறோம். இந்த ஸ்டார்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரையாக விடுறது நல்லது. உடனே நீங்கள் காலம் பாக்ஸ் மாட்டி கான்கிரீட் போடாமல் ஒரு நாள் நீங்கள் ட்ரையாக விட்டால் தான் அந்த ஸ்டார்டர் ஆனது ரொம்ப டைட்டாக நல்லா செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸை வந்து ப்ராப்பராக நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்கிரீட் கொட்டுறது ஒரு நல்ல முறையாக பார்க்குறோம். இந்த ஸ்டார்டர் மார்க் பண்ணும்போதும் சரி, நீங்கள் கம்பியை சுற்றியும் போதுமான அளவு கவர் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இது சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் 4 பக்கமும் ஈவனாக கவர் இருக்குதா, ஒரு மினிமம் கவராக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்டார்டர் மார்க் பண்ணிட்டோம். அது ஒன் டே நம்ம க்யூரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து காலம் பாக்ஸ் மாட்டி உள்ள கான்கிரீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக போட்டோம். இது நீங்கள் 7 ஃபீட் ஹைட்டுக்கு நீங்கள் கான்கிரீட்டை கொட்டியிருப்பீங்க. அப்படி கான்கிரீட்டை கொட்டும் போது நீங்கள் ஜென்டலாக கொட்டுறதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். ஏன்னா கான்கிரீட் ஆனது செக்ரிகேட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜென்டலாக அதை கொட்டி நீங்கள் ப்ராப்பரான காம்பேக்ஷன் பண்ணி கான்கிரீட்டை கொட்டிடுறீங்க. கான்கிரீட் கொட்டின உடனேயே அந்த காலம் பாக்ஸில் தூக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். தூக்கு கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் மேலே வரைக்கும் அந்த காலமானது பர்பெண்டிகுலராக ப்ராப்பராக இருக்கும். லோடுமே மேல் மாடியிலேருந்து கீழே வரைக்கும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். காலமானது 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டர் மார்க் பண்ணி காலம் உள்ள கான்கிரீட்டை போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த வீட்டோட முதல் வரியை நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த முதல் வரியை மார்க் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த முதல் வரியை மார்க் பண்ணும்போது நீங்கள் எங்கெங்கெல்லாம் டோர் வருது அப்படிங்கிறத ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டோர் ஒரு இடத்துல இந்த வரி இல்லாமல் மற்ற இடத்துங்கள்லாம் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த முதல் வரியை மார்க் பண்ணும்போதும் சரி, நீங்கள் நூல் பிடிச்சி டைனல் செக் பண்ணி அதுக்காக தான் நீங்கள் மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு வரியில் நீங்கள் மிஸ்டேக் 1 இன்ச்சு 2 இன்ச்சு பண்ணாலுமே அது ஃபியூச்சரில் டைல்ஸ் ஒட்டும் போது கண்டிப்பாக இந்த ரூம் வந்து டைனலாக இல்லை, இந்த ரூம் வந்து நம்ம பிளானில் கொடுத்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாகவே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க்கு மார்க் பண்ணும்போதும் சரி, கண்டிப்பாக நீங்கள் நூல் பிடிச்சி டைனல் மார்க் பண்ணி தான் நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் பிரிக் ஒர்க் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, நம்ம 3 அடி மட்டம் வரைக்கும் நம்ம சில் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க்கை நீங்கள் எழுப்பிக்கிட்டே வரலாம். இந்த பிரிக் ஒர்க்கை எழுப்பும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் மேலே ஐ பட்டனில் தரேன், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 அடி மட்டத்துக்கு நம்ம பிரிக் ஒர்க் வந்து நம்ம வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சிறிதளவு நம்ம கான்கிரீட்டை கொடுக்கணும். சில் கான்கிரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பொதுவாக 2 80 mm பார் வச்சோ இல்லை 2 10 mm பார் வச்சோ இல்லை நம்ம ஸ்டீல் மெஸ் வச்சோ ஒரு சின்ன திக்னஸுக்கு நம்ம கான்கிரீட்டை கொடுப்போம். இது எதுக்குன்னா, நம்ம ஜன்னலுக்கு கீழே இது பிளைனாக அப்படியே ஜன்னலை பிரிக் ஒர்க்கு மேலே கொடுக்காம ஒரு கான்கிரீட் லேயர் வச்சு ஒரு பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வுட் ஒர்க்கில் செய்தாலும் சரி, யூபிவிஸில் செஞ்சாலும் சரி, நீங்கள் அந்த ஜன்னலை அந்த இடத்துல கொண்டு வந்து பிளேஸ் பண்ணோம். இல்லைனா அந்த ஆங்குலர் கிராக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். சில் கொடுக்கறது மூலிமா அதை நம்ம அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ சில் கான்கிரீட்டும் மினிமம் திக்னஸாக நம்ம போட்டுட்டோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் எங்கெங்கெல்லாம் ஜன்னல் வரும் அப்படிங்கிறத ப்ராப்பரான மார்க்கிங் கொடுத்து, இப்போ ஜன்னல் 4க்கு 3 அடி அகலம் 4 அடி உயரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 அடி அகலம் எக்ஸாக்டாக நீங்கள் ஓப்பனிங் தராமல் 2 பக்கமும் ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு கொடுத்து நீங்கள் கிளியரன்ஸ் கொடுத்து தான் நீங்கள் அந்த ஜன்னல் வந்து மார்க் பண்ணி அதுக்கான பிரிக் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். எக்ஸாக்டாக 3க்கு 4 ஜன்னலுக்கு 3 அடி மட்டும்தான் நீங்கள் ஓப்பனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால ஜன்னலுக்கு 2 பக்கமும் ஒரு சிறிதளவு நம்ம ஸ்பேஸ் விட்டு தான் பண்ணோம். அது 3/4 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அது நம்ம ஃபியூச்சரில் பூச்சி பண்ணும்போது நம்ம அந்த ஸ்பேஸில் மார்ட்டர் வச்சு நம்ம பூசி முடிச்சிடும். சரிங்களா?
ஸோ இப்போ ஜன்னல் மார்க் பண்ணிட்டோம், அதுக்கு இடைப்பட்ட இடத்துல நம்ம சுவரும் வச்சுட்டோம். சுவர் 7 அடி மட்டம் வரைக்கும் வச்சுருப்போம். இப்போ மேல் மட்டத்தில் இருக்கிற அந்த கல்லுக்கும் கீழ் பாட்டமில் வச்சுருக்க கல்லுக்கும் நம்ம தூக்கி எடுத்து பார்க்கணும். அப்போ தான் இந்த பிரிக் ஒர்க் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சப்போஸ் இந்த பிரிக் ஒர்க்கு தூக்கி இல்லாமல் கட்டிட்டீங்க, ஒரு பக்கம் பெண்டாக இருக்குது, இன்னொரு பக்கம் வளைஞ்சிருக்கு அப்படின்னா உங்கள் லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆகாது. ஸோ ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராக் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பிரிக் ஒர்க்கு வைக்கவே ஒரு 3 வரைக்கும் ஒரு தடவை, 4 வரைக்கும் ஒரு தடவை நீங்கள் ஒவ்வொரு கல்லுக்குமே ஒவ்வொரு வரைக்குமே தூக்கு பார்த்து வைக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிரிக் ஒர்க் வைக்கும்போது அதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த கேப்பை, ஒவ்வொரு கல்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ப்ராப்பரான கலவை கொண்டு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணுறதை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அப்படி கேப்போட நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோடை கடத்தும் போது அதில் கிராக் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பிரிக் ஒர்க் 7 அடி மட்டத்தில் நம்ம வச்சுட்டோம். இப்போ பில்டிங்கில் ஒரு 20 பில்லர் இருக்குன்னா ஏதாவது ஒரு பில்லரில் நம்ம ஹைட்டு மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பில்லரில் நீங்கள் ப்ராப்பராக ஹைட்டை மெஷர் மார்க் பண்ணிவிட்டு அந்த பில்லர்லேருந்து நீங்கள் எல்லா இடத்துக்குமே டியூப் லெவல் பிடிச்சி அந்த மட்டத்துக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு நல்ல முறையாக பார்க்குறோம். அப்போ தான் லிண்டல் ஆனது ஒரே லெவலில் இருக்கும். ஒரே லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துல லிண்டல் லெவல் மேலே கீழே போகுது, ரொம்ப கிராஸாக இருக்குது அப்படிங்கும்போது லோடு வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வயல் அடிக்குமா அடிங்களா இந்த கலைக்கு தானே உடம்பே டயர்டாகி போய் ரொம்ப சரிங்களா? போடு அப்படியே ஊற்றிடுங்க. ஒரு டப்பா மொண்டு ஊற்றி இந்த சைடில் ஊறிட்டு இருக்கும். அப்படி போட்டு அது மூலையாகவே